உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்றே மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது பொய்யான கூத்து மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று ஒரு மனிதனாகப்பட்டவன் தாயினுடைய அங்க கோலத்திலே கருவாகத்தானே சுமந்து இந்த பூவுலகத்திலே புத்திரனாகத்தானே பிறக்கின்றான். பிறக்கும் பொழுது கருவறையிலே தாயினுடைய அங்க கோலத்திலே இருக்கும் பொழுதே அயனாகிய பிரம்மதேவன் என்ன பண்ணுவானா, நம்முடைய மண்டை ஓட்டிலே நம் தலையெழுத்தை எழுதி மயிரென்னும் ரோமத்தினாலே மறைத்து விடுவான். அப்படி அந்த தலையெழுத்தின் பிரகாரம் தான் அவரவருடைய கட்டளை பிரகாரம் இந்த விதி விளையாடி கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்க ஜனனமில்லையே மரணமில்லை, மரணமில்லையே ஜனனமில்லை. மனிதன் உயிரோ இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது பொய்யான கூடு மனிதன் உயிரோ கண்ணுக்கே தெரியாத காற்றே உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று இந்த உடலும் உயிரும் சேர்ந்ததுதான் பொய்யான கூடு மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று அம்மா இன்னைக்கு இருந்து 16 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த 16 தினங்களுக்கு முன்பதாக நடமாடி இருப்பாங்க. இல்ல உடல் உபாதையினால படுக்கையா கூட இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுடைய வாலிப வயதிலே ஓடி ஆடி எத்தனையோ வேலைகளை செய்திருப்பாங்க. உற்றார் உறவினர்கள் பந்து மித்திராக்கள் என்று சொல்லக்கூடிய உறவினர்களுக்கு சோடசோபகரணங்களை செய்திருப்பார்கள். அப்படி இருக்க மனிதனுடைய உடலிலே இந்த உதிரம் என்று சொல்லக்கூடிய ரத்த நாளமும் இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மாவா இருக்கிற வரைக்கும் தான் ஆட்டம். வாலிப வயதினிலே சந்தோஷ கோலம், வாலிப வயதினிலே சந்தோஷ கோலம், மனிதன் தள்ளாத வயதினிலே தடி ஒன்றும் காலம் மனிதன் உயிரோ கண்ணுக்கே தெரியாத காற்றே உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது பொய்யான கூடு மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று ஒரு குழந்தையாகப்பட்டது பிறந்த நாள் முதற்கொண்டு ஒரு 2-3 வயது வரைக்கும் அது தடுமாறித்தான் வளர்ந்து வரும். அதாவது அந்த குழந்தை பிறந்து தடுமாறக்கூடிய வயதிலே அதற்கு மலம் எது உணவெது ஜலம் எது என்பது தெரியாது. ஒரு கையில மலத்தை வச்சிருக்கும், ஒரு கையில உணவு வச்சிருக்கும். அது போல இந்த மனிதனுடைய வாலிப வயது வரைக்கும் தான் இந்த ஆட்டம் எல்லாம். மனிதனுடைய ஆட்டம் 3 நாள் ஆட்டம். பிறந்தோம், இருந்தோம், மறைந்தோம் என்று சொல்லக்கூடிய 3 நாள் ஆட்டம். இந்த 3 நாள் ஆட்டத்திலே ஒரு மனிதனாகப்பட்டவன் ஆடக்கூடிய ஆட்டமாகப்பட்டது கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. இந்த ஆணவ மாயை ஒழித்து ஒரு மனிதன் எப்பொழுது தன் நிலையை உணர்கின்றானோ அப்பொழுதே அவனுக்கு முக்தி மோட்சத்துக்கு இடம் கிடைத்து விடுமா. அப்படி இருக்க வயது முதிய மீண்டும் அவர் குழந்தை பருவத்திற்கு வந்துடுறாங்க. ஏன்னா ஒரு 90 வயசானவங்க தடுமாற்றத்தில் இருக்கும் பொழுது அவங்க நிலைமை எப்படி இருக்கும், சாதம் எது மலை எது ஜலம் எது என்பது தெரியாது. அப்படி இருக்க ஒரு மனிதனாகப்பட்டவன் இந்த காலன்பதில் இறந்திருக்கும்படியான செல்வி என்று சொல்லும்படியான அன்னையாகப்பட்டது எத்தனையோ சொத்து சுகங்களை சேர்த்து வைத்திருக்கலாம். அதெல்லாம் இன்னைக்கு கூட இருக்குது இல்லமா? நிச்சயமா கிடையாது. பட்டினி அகிலந்து பணத்தை வைக்காதி சேர்த்தே, பட்டினியை கிடந்து பணத்தை வைக்காதே சேர்த்தேன், பாடையிலே காத்திருக்கு பச்சை ஓலை கீர்த்து மனிதன் உயிரோ கண்ணுக்கே தெரியாத காற்று மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது பொய்யான கூடு மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று
மனிதனாகப்பட்டவன் வாழும் வரைக்கும் மாட மாளிகை கூட கோபுரங்களோடு வசதி வாய்ப்போட வாழறாங்க. அதாவது இளவம் பஞ்சு மெத்தை என்று சொல்லக்கூடிய மெத்தை அமைத்து அதற்கு மேலாக சுகவாசியாக கூட வாழறாங்க. ஆனா எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அந்த மனிதன் இறக்கும் பொழுது அவனுக்கு 7 குறுக்கு 2 நெடுக்கு இடையில தடுக்கா பச்சை ஓலை கீத்து என்று சொல்லக்கூடிய தென்னங்கத்தை முடஞ்சு வைப்பாங்க. இன்னைக்கு சந்தன பழையில கூட அடக்கம் செய்யறாங்க. ஆனா அந்த சபத்தை எடுத்துன்னு போற வரைக்கும் எதுல வச்சு எடுத்துட்டு போவாங்க? நிச்சயமாக மரணத்தின் பொழுது தாயினுடைய அங்க குலத்திலிருந்து பிறக்கும் பொழுது நம்ம எதையும் கொண்டு வரல. மீண்டும் இந்த பூவுலகத்தை விடுத்து விண்ணுலகம் என்று சொல்லக்கூடிய ஆண்டவனுடைய பதத்திற்கு இடமாக செல்லும் தருணத்திலே இடுகாடு என்று சொல்லும்படியான சுடுகாட்டுக்கு எடுத்துன்னு போகும்போது எந்த உடைமைகளையும் இல்லாமத்தான் கூட்டின்னு போனோம். அப்படி இருக்க இந்த அம்மாவோட நண்பர்கள் இருந்திருப்பாங்க, அவர் கணவர் இருந்திருப்பாரு, இன்னும் பிள்ளைகள் இருந்திருப்பாங்க, எத்தனையோ நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்களாம். ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அந்த துக்கத்தை கூட சந்தோஷமா கொண்டாடணும். அதற்காக வேண்டி நண்பர் எல்லாம் கூடி கொண்டே மாலை ஒன்று போட்டேன், நண்பரெல்லாம் கூடிக்கொண்டே மாலை ஒன்று போட்டு மேளம் கொட்டி நடித்திடுவார் நடுத்தெரு கூத்து மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது பொய்யான கூடு மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத அப்படி இருக்க நண்பர்கள் எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீதி வழியாக மேளம் கொட்டி கரத்திலே ஒரு மாலையை கொண்டு வந்து அந்த சபத்திற்கு சமர்ப்பணம் செய்வாங்க. வாழும் பரியந்தம் தான் எனக்கு அருள் பிரகாஷ்னு பேரு. இன்னும் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாம் பெயரிட்டு அவரவருடைய இடுகுறி பெயரின் பிரகாரமாகத்தான் அழைப்பாங்களாம். இறந்துட்டு ஒரு நாளைக்கு அப்புறம் இந்த உருவத்திற்கு என்ன பெயர்? சபம். இந்த பிணத்தை எப்ப எடுப்பாங்க? கேட்பாங்க. அப்படி இருக்க வாழும் வரைக்கும் தான் இந்த மனிதன் கூட்டை விட்டு ஆவி போனதே, ஆனால் கூட ஒன்றுமே வருவது கிடையாது. காயமே இது பொய்யடா, சிவ காற்றடைத்த பையடா, வாயனார் குழவன் செய்த மண்ணுப்பாந்த ஓடடா. இந்த மனிதனுடைய உடலாகப்பட்டது நீர்மேல் குமிழி நிலையில்லா காயம். அப்படி இருக்க இந்த காயத்திற்கு நிலை என்பதே கிடையாது. காயம்னா இந்த உடல். ஆனா காற்று என்பது கடவுளிடத்தை போய் சேரக்கூடியது. கர்ம வினையை தீர்ப்பதற்காக மீண்டும் மீண்டும் பிறவி பலன் இருக்குமாம் இந்த கர்ம ஆன்மாவாகப்பட்டது. அப்பொழுது எப்பொழுது அது புண்ணிய ஆத்மாவாக ஆகின்றதோ அப்பொழுதுதான் இறைவன் பாதத்திலே சென்று இளைப்பாருமா. அப்படி இருக்க இந்த மனிதனாகப்பட்டவன் தன் கர்ம வினையை தீர்ப்பதற்காக மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக் கொண்டே இருப்பானாம். அப்படி இருக்க பிறப்பினும் பிறவாமை வேண்டும் அப்படின்னு தான் வரம் கேட்கணுமா. ஏன்னா இந்த உலகம் ஒரு மாயை, பொய்யான உலகம். மாலை நேரத்தையே மத்தியான நேரத்தையே சாலை மார்க்கமாக செல்லும் பொழுது காணல் நீர் என்று சொல்லும்படியான நீராகப்பட்டது வெகு தூரத்திலே தெரியுமா. அருகாமையில் செல்ல செல்ல அது மறைந்து விடுமா. அது போலத்தான் ஒரு மனிதனுடைய ஆசையாகப்பட்டது காணல் நீர் போன்றது, கண்முன் தோன்றி மறையக்கூடியது. அப்படி இருக்க எத்தனை சொத்து சுகங்களோடும் சாமானியனாகத்தான் வாழ்ந்தாலும் கூட பட்டு வஸ்திரங்களை அணிந்திருந்தாலும் இந்த உடலை விட்டு ஆவி பிரிந்துடுச்சுன்னா இந்த உடலுக்கு என்ன ஆடை சமர்ப்பிப்பாங்க? கட்டையை கழுவியதோ கட்டையை கழுவியதும் தல்லாவை போட்டு 10 பேர் தூக்கிடுவார் பாடையிலே சேர்த்து மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று, மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று. இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது பொய்யான கூடு மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத அப்படி இருக்க இந்த மனிதனாகப்பட்டவன் வாழும் பரியந்தும் அர்த்தர் புணுக்கு சவ்வாது என்று சொல்லக்கூடிய வாசனாதி திரவியங்களை பூசிய வண்ணமாகத்தான் இருப்பானாம். ஒரே ஒரு நாள் மூச்சு பிரிந்தெடுத்துனா
இந்த உடலிலே இருக்கக்கூடிய நாற்றத்தை யாராலும் தாங்க முடியாது. அப்படி இருக்க இந்த மனிதனுக்கு என்ன ஆடை சமர்ப்பிப்பாங்க? சல்லாடை என்று சொல்லக்கூடிய நூலாடையத்தான் போத்தி அனுப்புவாங்களாம். இடுகாடு என்று சொல்லும்படியான சுடுகாட்டுக்கு செல்லும் பொழுது அந்த ஆடையை கூட விண்ணப்படுத்தி தான் அனுப்புவாங்க. ஏன்னா நீ மனிதனாகப்பட்டவன் பிறக்கும் பொழுது தாயுடைய அங்க குலத்திலிருந்து பிறக்கும் பொழுது எப்படி வந்தாயோ அந்த வண்ணமாக இடுகாட்டிலே சென்றா மட்டும்தான் அங்க ஹரிச்சந்திர தேவன் கூட வழிவிடுவாராம். அங்கே முறையமாகத்தான் இருக்கும்படியான காளிகாதேவி கூட வழிவிடுவாளாம். இல்லன்னா இந்த பிணத்தை எரிப்பதற்கு கூட அங்க அனுமதி கிடையாது. இல்ல அப்படி இருக்க ஒரு மனிதனாகப்பட்டவனுடைய வாழ்க்கை தத்துவங்கள் அத்தனையும் யார் எழுதி வைத்திருக்காங்க? திண்டிவனத்தில் இருக்கும்படியான தசரதன் என்று சொல்லும்படியான ஆசிரியர் இந்த பாடல் எழுதியிருக்காங்க. அப்படி இருக்க மயிலம் நன்னகரத்தில் இருக்கும்படியான கொல்லிங்குளம் என்று சொல்லும்படியான நகரத்தில் இருக்கும்படியான தசரதன் என்று சொல்லும்படியான ஆசிரியர் தான் அந்த பாடல் எழுதியிருக்கின்றார். அப்படி இருக்க அவரவருடைய வழக்கத்தின் பிரகாரம் கனலிட்டு எரிப்பதோ அல்லது மணலிட்டு மூடுவதோ என்று சொல்லும்படியான இடுகாட்டுக்கு செல்லும் பொழுது நமக்கு எதுதான் சொந்தம்? எது? 6 அடி நிலம் தான் சொந்தம். இன்னைக்கு 6 அடி நிலம் கூட சொந்தம் கிடையாது. நாளைக்கு நான் இறந்துட்டேன்னா என் பணத்தை பதிப்பாங்க. அதுக்கு மறுநாள் நீ இறந்துட்டுனா மக்கள் தொகை பெருத்து போச்சுடா. அப்படி இருக்க இந்த மனிதனாகப்பட்டவன் எதற்காக இந்த தத்துவமா? மனிதா, உன் தந்தையாகப்பட்டவன் இறந்து விட்டான். எதற்காக பிள்ளை கையில ஒரு பொடி மண்ணு கொடுக்கறாங்க? எதுக்காக தம்பி கொடுக்கறாங்க? உன் தந்தையாகப்பட்டவன் இதனால் பரியந்தம் இந்த மண்ணிலே இருந்து ஆடக்கூடிய ஆட்டங்கள் அத்தனை ஆடிவிட்டான். நாளைக்கு நீயும் இந்த மண்ணுக்கு இரையாக போகின்றாய். உன் வாழும் காலத்தை கொஞ்சம் அளவோட வாழை சுருட்டி வச்சுக்கிட்டுடா. இல்லடா, அந்த தத்துவத்தை உணர்த்ததான் நீ வாத்தியார்கள் சொல்லுவேன். இவங்க எந்த பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியாரு? என்னடா தம்பி? தம்பி, 6 அடி குழி தண்ணிலே மண்ணை எள்ளி போட்டி. என்ன தம்பி, கடைசி நேரத்துல யாரு எழுவாங்க? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை. இந்த ஈன சரீரத்திற்கு கடைசி வரை யாருமே நிகர கிடையாது. 6 அடி குழி ஒரு பையன் அவங்க அம்மா எங்க கொடுத்தா திங்கிழமை ஏறி வேலை செஞ்சு போச்சு. 3 மணி கூட்டுக்கு போச்சு. ஆமாங்க. மணி 4 அண்ணமா செத்து போச்சுன்றாங்க. ஒரே புள்ளதான். ஐயோ, என்னடான்னு பார்த்தா அவங்க அப்பா அடிச்சுக்கிறான். முதல்ல பயந்து ஓடிட்டாரு. அவங்க அம்மா மலாடா இந்த குண்டி தட்டி எடுத்தான் கூட்டுதான். இதுல அடப்படுபாவி போன போதங்க இருந்தா அதுக்கும் கருமாதி ஆச்சு எங்க ஊர்ல. அது மாதிரி ஆத்தாள் அடிச்சு போட்டோம். எங்க ஊர்ல இருக்கிறான் ஒரு பையன், ஒரே புள்ள. அப்படியா? அவன் பேருங்க? அவரு பேரு திருமுருகன். இப்ப இதே மாதிரி படம் சொல்றியா? திருமுருகன். அப்ப அதே மாதிரி இப்ப எங்க ஆத்தாளையும் சாவடி சொல்றேன். தம்பி, 6 அடி குழி தண்ணிலே மண்ணை அள்ளி போட்டு, 6 அடி குழி தண்ணிலே மண்ணை அள்ளி போட்டு, மனைவி மக்கள் அழுதிடுவார் நடுத்தெரு பார்த்து மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று. கண்ணுக்கு தெரியாத காற்று. இந்த உடல் உயிர் ஒட்டி இருப்பது பொய்யான கூடு மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று. தம்பி, இத்தனையும் சொன்னேன் அப்பா, இதை நீ கேட்டு. இத்தனையும் சொன்னேனப்பா விஜய், இதை நீ கேட்டு. எழுதி கொடுத்தாரப்பா தசரதன் பாட்டு மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று. தம்பி, அப்படி அன்னையாகத்தான் இருக்கும்படியான வி செல்வி என்று சொல்லும்படியான மாதர் குலமாணிக்கம் தாய்க்குல சிகாமணியாகத்தான் இருக்கும்படியான அன்னையாகப்பட்டது இறந்து இன்னைக்கு 16 தினம் ஆகி போச்சு. ஆமா, நடப்பு என்று சொல்லக்கூடியது என்ன கணக்கு? என்னடா இது கூட தெரியல? தம்பி, நடப்பு என்றால் ஒரு மனிதனாகப்பட்டவன் இறக்கும் தருணத்திலே ஆசைகளோட தான் இறப்பானா. இப்ப நீ நினைக்கலையா? என் மாறாக்கு மேல கைய போட்டு துணிக்கு அந்த கையை வைக்க தொடப்ப கட்ட துணிக்கு அந்த தெரிஞ்சு கூட அம்மா பிடிச்சுங்க இருக்கிறிய கழுவுன மூஞ்சத்துக்கு மணி அடிச்சு ஊத்தா. ஏண்டா காணாத போன பேந்து போன மூஞ்ச வாங்கி சொன்ன பையா,
நான் தண்டி கோயில கேட்டு நடக்கிறா ஐயோ கோகிலா கிட்ட போவாதரா. அவனும் கோகிலா அங்க அக்கா மேகலா கிட்ட போய் முறையும். அவளும் பார்த்தா சாஞ்சிட்டா பாரு தம்பி நீ அப்படி இருக்க இந்த அன்னையாகப்பட்டது இந்த 16-15 தினங்களாக என்ன செய்வாங்களா, என் பிள்ளைகளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஐயா, என்னுடைய கணவரை போய் ஒரு முறை பார்த்துட்டு வந்துடுறேன், என் உற்றார் உறவினர்கள் எல்லாம் பார்த்துறேன்னு சொல்லிட்டு சமணாபுரி வேந்தனாகத்தான் இருக்கும்படியான யமதர்மத்தை சென்று முறையிடுவார்களாம். ஆமா, அப்படி முறையிடும் தருணத்தில் யமதர்மனாகப்பட்டன் மனிதா பொறுத்ததும் பொறுத்தாய் இன்னமும் பொறு அப்படின்னு சொல்லுவாராம். ஆனா என்ன சொல்லுவாங்க, எங்க அம்மா இறந்து மறுநாளே வந்தாங்க, ஒரு 7 நாளுக்கு முன்னாடி வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்முடைய நினைவுகள், அவ்வளவுதான். அப்ப உண்மை என்பது எப்ப 15ஆம் நாள் தினம் என்று சொல்லக்கூடிய நடப்பண்ணிக்கு சமணாபுரி வேந்தன் என்று சொல்லக்கூடிய யமதர்மன் என்ன பண்ணுவாரா, தம்பி இந்த அம்மாவை நாயை எப்படி ஒரு சங்கிலி போட்டு அழைத்து வருவார்களோ அது போல யம தூதர்கள் சங்கிலிட்டு அழைத்து வருவார்களாம். ஆமா மனிதா, வாழும் பரியந்தம் தான் நீ ஆசையோடு இருந்த, இறந்தும் கூட ஆசை விட்டு போகலையே உன்ன. இப்பொழுது போய் உன் உற்றார் உறவினர்கள் உன் பாவ கணக்கு புண்ணிய கணக்கு அத்தனையும் இந்த இரவு முழுவதுமா நடந்து இதெல்லாம் கழிச்சுட்டு அதிகாலையிலே குளக்கரையிலே கிலோ தர்ப்பணம் என்று சொல்லும்படியான தர்ப்பணம் கொடுப்பாங்க. அந்த தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது எள்ளும் தண்ணியை வச்சு புரோகிதர்களால நம சுவாகான்னு சொல்லி விடுறாங்க பார். சுவாக அந்த கிலோ தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அப்பதான் அந்த அம்மா போயிட்டு 32 தலைமுறைகளுக்கு இந்த பாவத்திலிருந்து விமோசனம் கிடைக்குமா. ஆமா தம்பி, ஒரு பச்சை ஓலையில ஒரு கூண்டு ஒண்ணு செஞ்சு வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள 2 கல்லு வச்சிருப்பாங்க. அந்த கல்லு எதுக்காக, நரக கூண்டில இருந்து அந்த அம்மா சொர்க்க கூண்டுக்கு போறாங்களா வெளியே வராங்களா அதுதான் கேட்பாங்க. கல்லு விழுந்துட்டா பொம்னாட்டிங்களா தலை மூடணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்க இந்த தத்துவத்தை